முறைகேடு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி கணேஷ். முரளி கணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இன்று ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் திடீர்னு ஒரு அதிரடியான ஒரு ஆய்வு என்பது இன்னைக்கு மேற்கொண்டார். இந்த ஆய்வுல பக்தர்களுக்கு காலை வழங்கக்கூடிய அன்னதானம் எப்படி இருக்குது, பக்தர்கள் கூட்ட நெரிசல் இன்று எப்படி சுவாமி தரிசனம் செய்யறாங்க, கட்டண தரிசனத்துல எப்படி லைன்ல நின்று போறாங்க, பொது தரிசனத்துல எப்படி போறாங்க, பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் எப்படி செய்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறது எல்லாத்தையும் ஒரு பக்தரோட பக்தரா அமைச்சர்னு தன்னை காட்டிக்கிடாம ஒரு சாதாரண முருக பக்தர் போல ஒரு கருப்பு நிற சட்டை அணிந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆய்வின் போது விரைவா சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அர்ச்சகரை அணுகும் போது அவங்க 4000 ரூபாய் பணம் கேட்காங்க. அந்த பணத்தை ஜிபே மூலமா செலுத்தி சாமி தரிசனம் செய்யறது போறதுக்குண்டான ஏற்பாடு செய்யறது மாதிரி செஞ்சு அங்க விரைவு தரிசனத்துக்கு பணம் வாங்குறாங்க அப்படிங்கறத உறுதி செஞ்ச அமைச்சர் இது தொடர்பாக திருச்செந்தூரை சேர்ந்த ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர்கிட்ட விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தவறு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் தற்போது ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த அமைச்சருடைய இந்த அதிரடி ஆய்வுனால திருச்செந்தூர் வட்டாரத்தில் இந்த பணம் வாங்கி சுவாமி தரிசனம் செய்யறதுக்கு அனுமதிக்கக்கூடியவங்க மத்தியில் ஒரு கலக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பக்தர்கள்ட்ட இது இன்றோடு இருக்கக்கூடாது, தொடர்ச்சியா இது போன்று பக்தர்கள் தினமும் சுவாமி தரிசனம் எளிமையா செய்யக்கூடிய வகையில் இருக்கணும், பக்தர்கள்ட்ட பணம் வாங்கி சுவாமி தரிசனம் செய்யறது அப்படிங்கறத அறவே ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி கணேஷ்.